ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, முக்கியமாக இந்த ஒரு சமயத்தில் நம்ம அதாவது நம்ம இலக்கியம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. நாமளும் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் நம்ம இலக்கியம் இந்த விஷயத்த செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அஞ்சலி நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கனாக்கா, பொய்யா சொல்லி தெரியப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனாலும் என்ன ஆச்சுன்னாக்கா, இப்போ ஒரு விஷயத்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அந்த பொய்யா என்ன பண்ணாலும் நீடிக்க முடியலன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இலக்கியா கன்ஃபார்மாக என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த சமயத்தில் இவ கர்ப்பமா இல்லைன்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு சொல்லி இதுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போவே நான் அதை இல்லை அப்படின்றத நானே நிரூபிக்கிறேன், நீ ஏன்டி கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியா கையில் பேசியிருப்பாங்க. அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த படிக்கட்டுலேருந்து, அதாவது மேல் மாடியிலேருந்து கீழ் மாடிக்கு வரைக்கும் விழுந்து பிறண்டுட்டு வருவாங்க. அந்த சமயத்தில் இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டேனாக்கா, அந்த இடத்துல போலீஸெல்லாம் இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்னன்னாக்கா, அங்கே கர்ப்பமாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நிரூபிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கையிலையும் என்ன பண்ணாக்கா, பொய்யை சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே அவங்க கர்ப்பம் கலைஞ்சதுக்கு தான் காரணம், போலீஸை வச்சு அப்படியே அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போலீஸ் கையிலே சொல்லி வச்சுருப்பாங்க முன்னெச்சரிக்கையாகவே. இந்த சமயத்தில் நம்ம அஞ்சலி பண்ணது எல்லாமே பக்கம் அவங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டுருச்சு. என்ன ஒரு குறைனாக்கா, அவங்க என்ன தான் நடித்தாலையும் நாடகத்தை போட்டாலையும் அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இலக்கிய கையில் திறமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒவ்வொரு டைமும் தண்டனை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் தெரியாமல் முட்டாள்தனமாக இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா, திரும்ப திரும்ப ஒரு நாடகத்தை தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலையும் நம்ம இலக்கியம் அதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த நாடகத்தை நான் ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இடத்துல போனாலையும் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம டாக்டர் கையிலே சொல்லி என்ன பண்ணுவாங்க, நான் கர்ப்பமாக இருந்தேன், இப்போ கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் சரியான ஒரு எவிடன்ஸை காட்டி நீங்கள் ஆதாரத்தை காட்டினதுமே என்னாச்சுனாக்கா, டாக்டர் ரொம்ப பயந்துட்டாங்க. நான் அவள் கர்ப்பமாகவே கிடையாது, அவள் இதுக்கு முன்னே கர்ப்பமாக இல்லை, அப்போ இந்த இலக்கியாவால் தான் கர்ப்பம் கலைஞ்சிச்சுன்னா சுத்தமாக 1% கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உடனே நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கார்த்திக் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். இந்த சமயத்தில் ரொம்பவே அளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலும் கூட கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம லைஃப் லாங் இவ தான் இருக்க போகிறான்னு தெரிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லி எல்லாமே இவ கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இவரை நம்ப வச்சு கழுத்தறுத்தது யாருன்னு பார்த்தினாக்கா, இந்த அஞ்சலி மட்டும்தான். இந்த சமயத்தில் நம்ம கார்த்திக் ஏமாந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் அவர் இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணி சரியான நேரத்தில் ஆதாரத்தை காட்டி சரியாக நிரூபித்ததுக்கு இந்த இலக்கியாவுக்கு என்ன மாதிரி பாராட்டலான்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.